Hi friends. ராஜம் அழுவதையே பார்த்து கொண்டிருந்தான் ரகு. அவனை மெதுவாக சமாதானம் படுத்தினான். கோபமாக கத்தினான். அவனைப் போலவே அவன் மனைவியும் தன் மாமியார் மீது மிக கடுமையான வார்த்தைகளை வீசினார். அதை கேட்டு ராஜம் மிகவும் கண் கலங்கினார். தன் நிலையை எண்ணி வருந்தி கொண்டே இருந்தார். தன்னோடு விளையாடும் தன் பெயரனை எப்போதுமே நீ பார்க்கப் போவதில்லை என்று எண்ணி அனைவரிடம் கூறி வருந்தினார். அந்த இல்லத்தில் உள்ள அனைவரும் அவருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். அப்பொழுது ராஜம் தன் கணவரை பற்றி பேச ஆரம்பித்தாள். தன் கணவர் ஒரு ஓவியர் என்றும் அவர் வரைந்து வைத்திருக்கும் ஓவியங்களே தனது சொத்துக்கள் என்றும் கூறினார். அதை கேட்ட இல்லத்தில் உள்ளவர்கள் அந்த ஓவியத்தை வைத்து ஒரு கண்காட்சி நடத்தலாம் என்று ஆலோசனை கூறினார். அதன்படி கண்காட்சி நடத்துபவரிடம் ஓவியங்கள் கொண்டு செல்லப்பட்டன. அவர் அதை நல்ல விலைக்கு வாங்கினார். அதற்கான காசோலை ராஜத்திடம் வழங்கப்பட்டது. ஒரு நாள் ரகு தன் தாயை பார்க்க வந்தான். மிகவும் பாசமாக பேசினான். மெதுவாக எழுந்து அவர் கையை பிடித்து கொண்டு தான் ஒரு தவறு இழைத்து விட்டதாகவும் தன் அலுவலகத்திலிருந்து பணத்தை கையாடல் செய்து விட்டதாகவும் கூறி ராஜத்திடம் இருக்கும் காசோலையை தந்து உதவுமாறும் இல்லையென்றால் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பயத்து கூறினார். ஆனால் ராஜமோ செய்த தவறுக்கு அவரவர் தண்டனை அனுபவித்தனாக வேண்டும், நான் எப்பொழுதும் இந்த பணத்தை தரமாட்டேன், இது இல்லத்துக்கு தான் என்று சொல்லி அவளை காவல்துறையில் ஒப்படைத்தார். தவறிழைத்தது தனது ஒரே மகன் என்பதை அறிந்தும் தனது கணவனின் உழைப்பால் கிடைத்த பணத்தை அவனுக்கு கொடுத்து உதவாமல் அவனை சட்டத்தின் முன் நிறுத்திய ராஜத்தின் துணிச்சலான செயலை எண்ணி அனைவரும் பாராட்டினர்.